இன்னைக்கு எங்கள் அண்ணனுக்கு பிறந்தநாள். இன்னைக்கு நம்ம தம்பியெல்லாம் வந்து எல்லாம் வந்து இன்னைக்கு சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தலைவன்ட்ட ஒரே ஒரு கோரிக்கை, வருஷத்துக்கு ஒரே ஒரு படம் மட்டும் கொடுங்க தலை, வேற எதுவுமே எங்களுக்கு வேணாம். அதை ஒன்றை பார்த்துட்டு எங்களுக்கு வந்து மீதி அந்த 364 நாள் நாங்கள் ஓட்டிடுவோம். எங்களுக்கு அந்த ஒரே ஒரு இது மட்டும் நீங்கள் பண்ணி கொடுங்க தலை. பிறந்தநாளுக்கு உங்ககிட்ட நாங்கள் கேட்குற கோரிக்கை இதுதான் தலை. ஹாப்பி பர்த்டே தலை. வெயிட்டிங் ஃபார் விடாமுயற்சி. சூப்பர். அன்றும் தலா இன்றும் தலா. ஓகே. 2001 வந்து நம்ம தீனா படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட 23 வருஷம் கழிச்சு ரீ ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது நம்ம அன்னை பராணிக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து உங்களுக்கு எப்படி இந்த தருணத்தை எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படி இருக்கு? நாங்கள் வந்து இந்த இது பிறந்த நாளுக்கு வந்து அதாவது 3 வருஷமா வந்து அஜித்துக்கு படம் இல்லை. அதாவது 2023 பொங்கல் ஜனவரியில தான் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எந்த செலிப்ரேஷனும் எங்களுக்கு எதுவுமே இல்லை. அப்புறம் வந்து நாங்கள் 3 பேரும் சேர்ந்து இது ஒன்று பேசினோம். அதாவது ஒரு படம் வந்து ஒன்று போடுவோம், இப்போ மங்காத்தா படம் போடுவோம் அப்படின்னு சொல்லி இது ஒன்று பேசினோம். அப்போ மங்காத்தா வந்து ரீசெண்டாக வந்த படம், தீனா வந்து இது ஒன்று பேசுவோம். ஏன்னா ரொம்ப கம்பேக்காக வந்த படம் அப்படின்னு சொல்லி அதை பேசுவோம் சொல்லி தான் அந்த படத்தை வந்து இது ஒன்று இன்னைக்கு எடுத்தோம். ஆனால் உண்மையிலே இந்த படத்துக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. இன்னைக்கு முதல் நாள் ஓப்பனிங் ஷோ பார்த்த மாதிரி எல்லா பேரும் நல்லா வந்து அந்த படம் வரும்போதுலாம் எங்களுக்கு அவரை தவிர வந்து எங்க யாருக்குமே வந்து அவ்வளோ விவரம் கூட தெரியாது. இந்த படம் வரும்போது அஜித்துக்கு வந்து இந்த படம் வந்து பெரிய ஒரு மாஸ் கிட்டான படம். இந்த படம் அப்போ இந்த படம் வரும்போது நாங்களாம் ரொம்ப ரொம்ப சின்ன பசங்களா இருந்திருப்போம். ஒரு அண்ணன் ஒரு ஆள் மட்டும் தான் வேணா அந்த இதில் இப்போ பெரிய ஆளாக இருந்துருப்போம். இன்னைக்கு அதை வந்து எங்களுக்கு திரும்ப பார்த்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்தது. எல்லாத்துக்கு மேலே வந்து இந்த தியேட்டருக்காரங்க வந்து இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. நல்ல ஒத்துழைப்பு அவங்க. அதாவது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு மன திருப்தியாக நாங்கள் கேட்காத விஷயங்கள் கூட நிறைய சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. உண்மையிலே வந்து அவங்களுக்கு தான் வந்து முழு நன்றி சொல்லணும். தெரியும் வருஷம் பிறந்தநாள் கொண்டாடி இருக்கோம். இந்த தடவை தான் வந்து ஒரு 500 ரசிகரை கூட்டி வச்சு உள்ள வச்சு இன்னைக்கு கொண்டாடின ஒரு திருப்தி எங்களுக்கு இருக்கு. என்ன இந்த தடவை தான் இது இருக்கு. நாங்க வருஷத்து ரத்த தானம், அன்னதானம் எல்லாம் அதான் பண்ணியிருக்கோம். இந்த தடவை வந்து எல்லா பசங்களும் கூட இருந்து பண்ணது எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு திருப்தி. எல்லா பசங்களும் வந்து ஆடுனது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு எங்களுக்கு. எங்களுக்கு ஒரு 2-3 வருஷமா ஒரு பெரிய இதா தான் இருந்துச்சு. என்ன படம் இல்ல ஒரு வரைக்கும் இது இல்ல எங்களுக்கு. ஜனா படம் ஒண்ணுதான் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு வந்து பிறந்தநாள் அன்னைக்கு இது ரிலீஸ் ஆகல. இப்ப இந்த 2 வருஷமா பாத்தீங்கன்னா வந்து படம் தான் சொல்லி விடாமுயற்சி எல்லாம் இது பண்ணி இப்ப அந்த படத்தை வந்து கொஞ்சம் பெண்டிங்ல போட்ட மாதிரி போட்டு இப்ப அடுத்த படத்துக்கு போயிட்டாங்க. என்ன பண்றது இதுல இந்த இதை பார்க்கவும் எங்களுக்கு ஒரு பூஸ்ட் அப் மாதிரி இருந்தது. இடையில அவங்க தேட்டருக்காரங்க உண்மையிலே நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்களுக்கு. சார் நீங்க சொல்லுங்க, உங்களை நான் பல கெட்டப்ல பாத்திருக்கேன். ஒரு படத்துக்கு ஒரு கெட்டப்ல பாத்திருக்கேன் உங்களை. அவர் என்ன கெட்ட போட்டுறாரோ அந்த கெட்ட போட்டு நாங்க படத்துக்கு வந்துடும். அது எனக்கு ரொம்ப டக்குன்னு அன்னைக்கு போனதான் பார்க்கும்போது என்ன